நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கி 10:1 ஒரு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய நிறைவான குப்பை, அந்த பரிமள தைலத்தை அது நாரி போக பண்ணுமா, செத்த ஈக்கள் அதுல விழுந்ததுனால. அதுபோல கனமுள்ள மனிதன், பேர் பெற்ற மனிதனை சொற்ப மதியினமும் என்ன செய்யுமா, நாரி போக பண்ணுமா, அவனுடைய கணத்தெல்லாம் எடுத்து போட்டுருமா. அது அப்ப நம்ம இங்க வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், தாவீது ராஜாவை பத்தி நம்ம பாக்குறோம். அங்க என்ன 2 சாமுவேல்ல 12 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இந்த ராஜா என்ன பண்ணா, உப்பரிகையின் மேல நடந்ததுனால அவனுடைய ஆசை எங்க போயிருச்சு, சிற்றின்பத்தின் மேல போயிருச்சு. அவன் ஒரு பெரிய தப்பு மேல தப்பு செய்துட்டான். அப்ப தேவன் அதை பார்த்தாரு. தேவன் அதை பார்த்துட்டு தீர்க்கதரிசியை அனுப்பி பாவத்தை உணர்த்தி தண்டனையவும் சொல்லி அவர் என்ன செய்தாரு, தாவீது ராஜாவை அவர் கண்டிச்சாருன்னு பாக்குறோம். ஆனா தாவீது ராஜாட்ட என்ன சொன்னாரு, நீ என்னதான் மன வருந்தினாலும் ஆண்டவர் நீ தெரிஞ்சு செஞ்ச அந்த தப்புக்காக அவர் என்ன செய்வாரு, செத்த கிரியைகளுக்குள்ள நீ போனதுனால உன்னோட பிள்ளைய அவரு எடுத்துருவாரு, செத்து போகும்னு சொல்லிட்டாரு. அப்ப தாவீது ராஜா என்ன பண்ணான், 7 நாள் உபவாசித்து ஜெபித்து பார்த்தான், சாப்பிடாம இருந்து. 7ஆம் நாள் அந்த பிள்ளைய எடுத்துட்டாரு. பயங்கர வியாதியில போட்டு அந்த பிள்ளை செத்து போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பாக்குறாரு, இந்த தாவீது நம்ம இந்த நாட்கள்ல செத்த கிரியைகளுக்குள்ள போகக்கூடாதுன்னு இது ஒரு எச்சரிப்பு. அடுத்து எஸ்தர்ல நம்ம பாக்குறோம், அங்க அந்த ராஜா என்ன பண்ணாராம், அகாஸ்வர் ராஜா ஆமான்ற ஒரு மனுஷனை அவர் என்ன செய்தாரு, ஒரு பெரிய பதவியில வச்சாரு. அவனுக்கு என்ன பண்ணாரு, பெரிய ஒரு பதவியில வச்சாரு. எதுக்குன்னா எல்லாரும் அவனை வணங்கணும் அப்படின்னு கனப்படுத்தி வச்சாரு. ஆனா இதுல முருககாய் வணங்கலை. ஏன்னா அவன் யூதன், மனிதனை வணங்க மாட்டான். அதனால இவர் என்ன பண்ணாரு, வணங்கலைன்னொன்னே இவன் யாரு என்ன வணங்கல அப்படின்னு அவன் கோவப்பட்டு இவனோட குலத்தை கேட்டு யூத குலம் முழுவதையும் நான் அழிப்பேன் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணி ராஜா கிட்ட அங்கீகாரம் வாங்கி எல்லா பக்கமும் எழுதி அனுப்பிட்டான். ஆனா இதை கேட்ட எஸ்தரோ யூத குலம் முழுவதுமா 3 நாள் உபவாசித்து தேவ சமூகத்துல இருந்தாங்க. காரியங்களை தேவன் மாறி போக பண்ணினார். அவன் குறித்த அந்த நாளில 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில அவன் என்ன செஞ்சான், யூத குலத்தை அழிச்சிட்டு ஒரு பூரின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடலாம், பூர் என்ற பண்டிகையை கொண்டாடலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவரோ அதை அப்படியே மாறுதலாய் ஆக்கி போட்டு அவர் என்ன செய்தாரு, அப்படியே மாற்றி போட்டாரு, எல்லா யூத குலத்தையும் காப்பாத்திட்டார். அதனால ஆண்டவராகிய தேவனுக்குள்ளர நம்ம வாழும்போது, வார்த்தையின்படி வாழும்போது அவருடைய நாமத்திற்கு மகிமையா அவர் கனப்படுத்துகிறார் அவர் பிள்ளைகள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். யூத குலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.